மூணாரை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மூணாரை நீங்கள் முழுமையாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஆகும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3லேருந்து 4 நாளாச்சும் தேவைப்படும். மூணாரில் ஒரு 4 முக்கியமான ரூட் இருக்குது. அந்த 4 ரூட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மூணாரை ரொம்ப எளிமையாக சுற்றி பார்த்துடலாம். மூணாரில் நாள் பிளானாக இந்த டாப் ஸ்டேஷன் ரூட்டை வச்சுக்கோங்க. இதில் மூணார்லேருந்து முதல்ல போகும்போதே மாட்டுப்பட்டி டேம் வரும். அதற்கடுத்து எக்கோ பாயிண்ட் வரும். எக்கோ பாயிண்ட்டை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் வரும். அங்கேருந்து இன்னும் நீங்கள் முன்னோக்கி போனீங்கன்னா வட்டவாடா அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான கிராமம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்டும் டீ எஸ்டேட் வரும். புகைப்படங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா 2வது ரூட் பார்த்தீங்கன்னா கேப் ரோட் ரூட்டு. இந்த கேப் ரோட் வழியாக நீங்கள் பயணிக்கும் போது நிறைய வியூ பாயிண்ட் வரும். சிக்னல் பாயிண்ட்டு, கேப் ரோட் வியூ பாயிண்ட்டு, சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸு, இதெல்லாம் தாண்டி இன்னும் நீங்கள் உள்ளார போனீங்கன்னா சூரியநெல்லி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கும். இங்கே தான் கொழுக்குமலை அப்படின்ற ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் இருக்குங்க. நீங்கள் கொழுக்குமலைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நாள் நைட்டே போயிடணும். மறுநாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் சன்ரைஸ் பார்க்க போகணும். அடுத்தது 3வது ரூட் அல்லது 3வது நாள் அப்படின்னா வச்சுக்கலாம் கொச்சின் ரூட்டு. இந்த கொச்சின் ரூட்டில் மாங்குளம் அப்படின்ற ஒரு அற்புதமான இடம் இருக்குது. இந்த மாங்குளத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஜீப் சவாரி இருக்குது. ஜீப் சவாரியில் நிறைய வாட்டர் ஃபால்ஸு, அடர்ந்த காட்டுக்குள்ளார ஜீப் சவாரி. இது கூட முக்கியமாக ஆனைக்குளம் அப்படின்ற இடத்துல யானைகள் தண்ணி குடிக்க வர ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அடுத்ததாக 4th ரூட். இது ரொம்பவே முக்கியமான ரூட் அப்படின்னு சொல்லலாம். மூணாறுலேருந்து உடுமலை செல்லும் சாலை தான் இந்த 4th ரூட்டு. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு லக் இருந்தால் நிறைய யானைகளையும் பார்க்கலாம். இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு, லக்கம் வாட்டர் ஃபால்ஸு, முக்கியமாக மறையூர் சாண்டல்வுட்ஸு, கூடவே பார்த்தீங்கன்னா காந்தலூர் அப்படின்ற ஒரு அற்புதமான சொர்க்கமும் இந்த இடத்துல இருக்குது. காந்தலூர் நீங்கள் சுற்றி பார்க்கறனாலே உங்களுக்கு 2 நாள் தனியாக ஒதுக்கி வச்சிடணும். அப்படியே காந்தலூர் மறையூரை பார்த்துட்டு நீங்கள் உடுமலைப்பேட்டை வழியாக கீழே இறங்கிடலாம். இன்னமும் நீங்கள் மூணாரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த 4 முக்கியமான ரூட்லேயே உங்களுக்கு மூணாரில் முக்கியமான இடங்கள் எல்லாமே கவர் ஆகிடும். நன்றி, வணக்கம்.